உடலில் உள்ள உள்ளுறுப்புகளுக்கு எல்லாமே தெரியும். முழுசாகவே உணவு வந்துருச்சு, அதை ஃபுல்லாகவே அதை கூழாக்கணும்னா நிறைய ஆசிட் செக்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியும். இப்படி அதிகமாக ஆக ஆக உடம்புல வயிறில் வந்து நிறைய கேஸ்ட்ரிக் பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா மென்று விழுங்கணும். அந்த மென்று விழுங்குறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, நல்ல பல்லுக்கு வந்து உறுதிப்படும், பற்கள் எல்லாமே உறுதிப்படும். ஏன்னா நம்ம மென்று ஒவ்வொரு சாப்பாடையும் நல்லா கடித்து சாப்பிடும்போது பல்லுக்கு கீழே உள்ள ஈறுகளுக்கு வந்து ரத்த ஓட்டம் சீராக பாயும் போது ஈறுகள் நல்லா பலப்படும். அதனால் பற்களும் நல்லா வலுவடையும். அதனால தான் ஒவ்வொரு பொருளும் மென்று விழுங்கணும். முக்கியமாக மாவு பொருட்கள் வந்து இட்லியும் புட்டு, ஏதாவது மாவு பொருட்கள், சாதம், இது எல்லாமே குழைவாக தானே சாப்பிட்றோம், நம்ம ஏன் மெல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. முக்கியமாக இந்த மாவு பொருட்கள் எல்லாமே நம்ம வாயில் உள்ள சலைவா, எச்சில்லால் மட்டும்தான் கரையக்கூடிய உள்ளது இந்த மாவு பொருட்கள் எல்லாமே. அதனால் நம்ம மெல்லும் போது சலைவாவும் சேர்த்து பாதி செரிமானம் வந்து வாயிலே நடந்துடும். அதனால் ஒவ்வொரு உணவையும் நம்ம